தமிழகத்தில் கனமழை குறையுமா, அதிகரிக்குமான்னு பலரும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அத சொல்றோம். கனமழை குறையுமா, அதிகரிக்குமான்னு. நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகும், எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை தீவிரம் இருக்காது, மழை பொழிவுகள் எங்கெல்லாம் மிக கனமழை வரும், எங்கெல்லாம் கனமழை மட்டும் பதிவாகும் அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து எங்கப்பா வெயில் தான்ப்பா அடிக்குது, ஒண்ணும் மழையவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, நமக்கு வெயிலுடைய தாக்கம் தான் இருக்கும். ஆனா எந்த தேதியில மழை வரும் அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. அதனால எல்லாருமே லைக் பண்ணாதவங்க சீக்கிரமா லைக் பண்ணிட்டு, புதுசா பார்க்கிறவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்த தேதிகள் எந்தெந்த நாட்கள்ல மழை வரும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கடந்த நாட்கள்ல ஜூன் 14லிருந்து 17 வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நீலகிரியில 70 சென்டிமீட்டர் அவலாஞ்சி பகுதிகளில் 4 நாள்ல 70 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறுல எடுத்து பார்த்தோம்னா 20லிருந்து 30 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு கொட்டி தீர்த்திருக்கு. நிறைய இடங்கள்ல மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாகவே பதிவாகியிருக்கு. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் பரவலாக கன முதல் மிக கனமழையும் வெளுத்துள்ளது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் இப்ப இனியும் தொடருமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. அதை கண்டிப்பா சொல்லிடுறோம். தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பகுதியாக ஒரு சில மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இனி வரும் நாளில் எப்படி இருக்கும்னா மாடரேட் ரெயின்ஃபால், மிதமான மழை மட்டும்தான் ஒரு சில மாவட்டத்தில் இருக்கும். மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துடலாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் எதிர்பார்த்தா போதும். இப்போ உங்களுக்கு ஆபத்துகள் கிடையாது. ரெட் அலர்ட்டோ அதிக கனமழையோ இப்போ உங்களுக்கு கிடையாது. ஆனால் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடிக்கும். மற்ற இடங்களில் மிதமான மழையும், கோயம்புத்தூர்ல வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறுல கனமழையும், அதே மாதிரி பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு இங்கெல்லாம் வந்து மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசியிலும் மிதமான மழை தொடரும். ஒரு சாரல் மழை போல தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் எதிர்பார்க்கலாம். இதன் நிமித்தம் காரணமாக குற்றாலம் போன்ற அருவிகளில் சீரான நீர்வரத்து அப்படிங்கிறது இருக்கும். நல்ல ஒரு வானிலை தென்காசி மாவட்டங்களில் மிகச் சிறப்பான ஒரு வானிலை. அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளும் அவ்வப்போது வானம் மேகமூட்டமும், சில நேரங்கள் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் இப்போ மழை வரும்னு எதிர்பார்த்து வெயில் அடிச்சது தாங்க மிச்சம்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால மழை எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஜூன் முடிவறதுக்குள்ள சீக்கிரமாவே உங்க எல்லாருக்குமே நமக்கு மழை கிடைக்கும். கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க. ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் மழையை பார்த்துட்டு எங்கப்பா மழையே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்கீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இப்போ சொன்ன மாவட்டங்கள் முழுவதுமாக கண்டிப்பா நமக்கு மழை கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துல இருந்து படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு மழை பொழிவும் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். இந்த ஜூன் முடியறதுக்குள்ள எல்லா இடத்துலயும் மழை, நல்ல ஒரு சிறப்பான மழை பதிவாகிட்டு தான் நம்ம ஜூலைக்குள்ளேயே போகிறோம். அதனால இந்த ஜூன் மாதத்துல அவ்வளவுதான் போல இருக்கு, மழையெல்லாம் நமக்கு ஒன்றும் வராது, வெயில் மட்டும்தான் பகல்ல இருக்கும் அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. எல்லா நாளும் இப்படியே வெயில் மட்டுமே இருந்துட்டு போயிடாது. பாருங்க, சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி மாலை இரவு நேரங்களில் கனமழை வெளுத்து வாங்கி விட்டுரும். காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டுலாம் வரும் நாட்களில் நல்ல ஒரு மழைக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதனால உஷாரா இருந்துக்கோங்க. அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் இதே நிலை தான். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலும் மேகக்கூட்டங்கள் கூடி கனமழை வெளுத்து வாங்கி விட்டுரும். அதனால மழையெல்லாம் வராதுன்னு மட்டும் அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. ஒரு 10 நாட்கள், அடுத்து வரும் 10 நாட்களுக்கு விட்டு விட்டு பரவலாக சில மாவட்டத்தில் மழை இருக்கும். என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் இப்போ நம்ம குறைஞ்சி போயிருக்கு. அதனால ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலையும் மழை வராது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பகுதிகளாக தான் மழை பொழியும். உதாரணமாக இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு மழை வருகிறது என்றால் மீதமுள்ள நாட்களில் கடலூர், விழுப்புரத்தில் மழை வரலாம். அது போன்று நமக்கு வந்து ஒதுக்கி தான் நமக்கு மழை இருக்குமே தவிர ஒரே நாளில் அப்படியே வந்து வட தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை வந்து கொட்டி தீர்த்துறாது. அதனால் விட்டு விட்டு பகுதியாக மிதமான மழை பொழிவு எதிர்பாருங்க. அதுக்காக தான் தினந்தோறும் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒன்று நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், எத்தனை சென்டிமீட்டர் எங்கே மழை பதிவாயிருக்குங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா
நம்ம வந்து பதிவு போட்டு வரோம். நம்ம சேனலில் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. கடந்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த ஊரில் வந்து மழை வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுட்ருக்கோம். அது எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரில. பார்க்கலன்னா அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தினந்தோறும் எத்தனை சென்டிமீட்டர் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஊரில் வந்து மழை பதிவாகிட்டே வருது அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலையும் துல்லியமாக நம்ம சேகரித்து உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னும் பல மாவட்டங்கள் பற்றின தகவல் உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்ல போகிறோம். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம கடலோர மாவட்டங்களை தொடர்ந்து உள் மாவட்டங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள், வேலூர்லேருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் இனி வரும் நாட்களில் மழைக்கான தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமா அல்லது குறையுமா அப்படின்னு கேட்டால், டெல்டாவில் கண்டிப்பாக கனமழை கிடையாதுங்க. பெரிதளவில் மழை தீவிரம் அப்படிங்கிறது இருக்க போகிறது இல்லை. பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அப்படியே வரும் நாட்களில் மழை வந்தாலும் ஒரு லேசான மழை, மிதமான மழை மட்டும்தான். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கு அப்படின்னா, மேட்டூர்லேருந்து திறக்க போகிற தண்ணீர்னால தான். ஏன்னா காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர்ந்து மிக கனமழை காரணமாக மேட்டூருக்கு இன்னும் நமக்கு அதிக அளவில் நீர் வரத்து அப்படிங்கிறது வரும் நாட்களில் இருக்க போகுது. அப்போ உபரி நீர் பொறுத்த வரைக்கும் மேட்டூரில் அதிகமாக திறந்தாங்க அப்படின்னா காவிரி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கைகள் கொடுக்கப்படும். இதுதான் டெல்டா மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீர் வரத்து அல்லது நீர் திறப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த கரையோர மக்கள் முழுவதுமாக வெள்ள அபாயம் ஏற்படும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. ஆனால் டெல்டா மாவட்ட மக்கள் காவிரி கரையோர பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷார் நிலையில இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் இன்னும் மழை குறையலை. ஏன்னா அங்கே வந்து கனம் முதல் மிக கனமழை அடுத்து வரக்கூடிய 72 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நீடிக்க தான் போகுது. கர்நாடகாவில் மழை குறையாது. அதே மாதிரி நீர் திறப்பும் சீக்கிரமாகவே இன்னும் அதிகப்படுத்திடுவாங்க. ஏற்கனவே 25,000 கனஅடி 30,000 கனஅடிங்கிற விகிதத்தில் திறந்துட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு அதிக அளவில் நீர் திறப்பு அப்படிங்கிறது கர்நாடகாவிலேருந்து இருக்கும். இதன் காரணமாக டெல்டா பாசனத்திற்கு அதிக அளவு நமக்கு தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. உபரி நீரை அப்படியே வெளியிட போகிறாங்க. இதனால் நமக்கு வந்து காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கைங்கிறது உறுதியாகி இருக்கிறது. அடுத்ததாக நம்ம மழை பொழிவுன்னு எடுத்து பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிவுன்னு எடுத்து பார்த்தா பெரிய ஆபத்துகள் இல்லை. இதனால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்கணும். தென் மாவட்டங்கள் மற்றும் அதன் பகுதிகள், அதாவது மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில பகுதிகள், குறிப்பாக மதுரையிலையோ அல்லது திண்டுக்கல்லையோ ஓரிரு இடங்களில் லேசானதுலேருந்து மிதமான மழை வரும் நாட்களில் இருக்கும். பெரிதளவில் கனமழை கிடையாது. வானம் மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை மட்டும்தான் ஆங்காங்கே இருக்கக்கூடும். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் தொடர்ந்து கனமழை நீடிக்க வாய்ப்பு. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் இங்கே மிக கனமழை நீடிக்கும். அதி கனமழை பொறுத்த வரைக்கும், மிக கனமழை முதல் அதி கனமழை பொறுத்தவரை மேற்கு வங்கம் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் இனி வரும் நாட்கள் இருக்கும். குறிப்பாக அசாம் மாநிலத்தில் அந்த மேகாலயா போன்ற இடங்கள், அதை தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலம் முழுவதுமாகவே எல்லா இடங்களிலும் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். சத்தீஸ்கர், ஒரிசா கடலோர பகுதிகளில் கனமழை தொடர்ந்து நீடிக்கிறது. வடக்கு ஆந்திராவில் மிதமானதுலேருந்து கனமழை தொடர்ந்து பதிவாகும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.